மகாநதி அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காவேரி வந்து அப்பளக்கட்டோட கடைக்கு போய் எல்லாத்தையும் குடுத்துட்டு வரலான்னு சொல்லி கிளம்புறாங்க. சரி காவேரி தான் நடந்து போறோம்ல நம்மளும் பின்னாடியே போலான்னு சொல்லி விஜயும் வந்து காவேரி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ராகினி வேற அப்படியே யோசிக்கிறாங்க இந்த விஜய் எங்க போச்சுன்னு தெரியலையே ஒருவேளை காவேரியை தேடி போயிருக்குமே இவங்களை விட்டா சரிப்பட்டு வராது நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லி அங்க கிளம்பி வராங்க. ராகினி இடத்த கண்டுபிடிச்சு வரும்போது விஜய் வந்து காவேரி பின்னாடி சுத்துறது தெரியுது. ச்சே இவங்களை என்னதான் காலி பண்ண நினைச்சாலும் திருப்பி ஜோடி போறாங்களாட்டும் சுத்துது இப்படி விட்டா சரிப்பட்டு வராது. உடனே பசுபதி கால் பண்ணி இந்த மாதிரி காவேரி இப்பவே காலி பண்ணுன்ற மாதிரி பிளான் போடுறாங்க ரெண்டு பேரும். பசுபதி வந்து ஒரு லாரி கால் பண்ணி அந்த லாரி அங்க வந்து காவேரி இடிக்கிற மாதிரி வருது. விஜய் வந்து அது தடுக்க போய் விஜயும் காவேரியும் சேர்ந்து விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருக்குமே பலமான அடிபட்டுறாங்க. பக்கத்துல இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து அவங்கள கூட்டி ஹாஸ்பிட்டல் சேர்த்து விடுறாங்க. அவங்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ண பிறகு விஜய்க்கு வந்து முழிப்பு வருது. விஜய் வந்து காவேரி எங்கன்ற மாதிரி கத்துறாங்க. டாக்டர் வந்துட்டு பொறுமையா இருங்க இப்போதைக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. காவேரிக்கு வந்துட்டு சின்னதா கொஞ்சம் அடி நான் வந்து டெஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். டெஸ்ட் ரிசல்ட் என்ன வருது நம்ம பார்க்கலாம். அது இல்லாம அவங்களுக்கு கொஞ்சம் பலமா அடிபட்டதுனால நான் ஸ்கேனுக்கும் எழுதி கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரம் நீங்க பொறுமையா இருங்க அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி டாக்டர் உள்ள போறாரு. விஜய் வந்து தாத்தாக்கு ஃபோன் பண்ணி இங்க நடந்த எல்லாமே சொல்றாங்க. தாத்தாவும் பாட்டியும் பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டல் வராங்க. விஜய் நீ எதுவுமே கவலைப்படாதே காவேரிக்கு எதுவுமே ஆகாது நீ கொஞ்சம் பொறுமையா இரு சும்மா லேசா தான் அடிபட்டிருக்கோம் டாக்டர் சொன்னாங்கல்ல அழுகாதுன்னு சொல்லி சொல்றாங்க தாத்தா. கொஞ்ச நேரம் டாக்டர் வந்து சொல்றாங்க நீங்க பேஷண்டோட ஹஸ்பண்டுங்களான்னு. விஜய் வந்துட்டு ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே ஒரு நல்ல செய்தி இருக்கு நாங்க ஸ்கேன் பண்ணும்போது உங்க வைஃப் 2 மாசம் பிரெக்னெண்டா தெரியுது. நீங்களே பாருங்க ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லி கொடுக்குறாங்க. இது பார்த்த உடனே விஜயால சந்தோஷம் தாங்க முடியல. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் தி கமெண்ட்.